Hello students, good morning. Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல chapter 1ல exercise 1.5 first 4 sums பார்க்கலாம். Okay, first sum பாருங்க. Using the function f and g given below, find f composite g and g composite f. Check whether if f composite g is equal to g composite f. இதை வந்து composite சொல்லலாம், இல்லாட்டா circle சொல்லுவாங்க. நான் composite யூஸ் பண்றேன். f of x first subdivisionல f of x g of x கொடுத்திருக்காங்க. இதில் வந்து f composite g யும் g composite f ம் ஃபைண்ட் பண்ணணும். given எழுதியிருக்கேன். to find f composite g and g composite f. ஓகேயா? f compositeனா என்ன அப்படின்னா f composite g of x. f of x சொல்கிறோம்ல, அது மாதிரி f composite g of x ஃபைண்ட் பண்ணணும். எப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா f of g of x. ஓகேயா? f composite g of x f of g of x அப்படின்னு எழுதலாம். is equal to next stepல f of இந்த g of x க்கு பதிலா givenல கொடுத்திருக்காங்கல x square அதை எழுதிக்கணும். ஓகேயா? அடுத்தது இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? f of x அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கா? இங்க f of xல என்ன கொடுத்திருக்காங்க? x minus 6 கொடுத்திருக்காங்க. ஸோ x இருக்கிறதுல x ஸ்கொயர் போடணும், அடுத்து minus 6 அப்படி எழுதணும். புரிஞ்சா? இது என்னது? f composite g. equation 1 ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது g composite f ஃபைண்ட் பண்ணணும். that is g composite f of x is equal to இது எப்படி எழுதலாம்? g of f of x. ஓகேயா? அடுத்து g of f of x க்கு பதிலா x minus 6 ன்னு கொடுத்திருக்காங்கல givenல, அதை அப்படி எழுதணும். x minus 6. இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? g of 6 அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு. g of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. அதாவது x இருந்துச்சுன்னா x ஸ்கொயர் போடணும். இங்க x இருக்கட்ல x minus 6 இருக்கு. அப்போ x minus 6 the whole square போடணும். ஓகேயா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a ஸ்கொயர் a minus b the whole square ஃபார்மட்ல இருக்கா? ஸோ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2 into a into b is equal to x square plus 36 minus 12 into x. இது equation number 2. இது என்னது? g composite f. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? f composite g யும் g composite f ம் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து check if f composite g is equal to g composite f. ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. From equation 1 and 2 இப்போ equation 1 2 இங்கே இருக்கு, 1 இங்கே இருக்கு, ரெண்டுமே என்னது? அன்ஈக்குவலா இருக்கு. ஸோ f composite g not equal to g composite f. ஓகேயா? ஓகே, இதே மாதிரி தான் மொத்தம் 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் f of x g of x மட்டும் வேரி ஆகுது. ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். இதில் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் f composite g கண்டுபிடிக்கணும். தட் இஸ் f composite g of x that is equal to f of g of x is equal to f of g of x க்கு பதிலா 2x square minus 1. ஸோ 2x square minus 1 is equal to இது இப்போ f of xங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ f of xல f of xனா 2 by xன்னு போடணும். இங்கே அப்போ 2 by x இருக்கட்ல 2x square minus 1. ஓகேயா? denote this as equation number 1. இது வந்து f composite g. next g composite f ஃபைண்ட் பண்ணணும். that is g composite f of x is equal to g of f of x is equal to g of f of x என்ன சம்ல கொடுத்திருக்காங்க? 2 by x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து இது g of x ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ g of xனா 2x square minus 1 போடணும். அந்த 2x square minus 1ல அப்படியே எழுத வேண்டியதான். 2 into x க்கு பதிலாக இந்த 2 by x 2 by x the whole square அந்த minus 1 அப்படியே போட்டுறணும். ஓகேயா? 2x square minus 1 x இருக்கட்ல இந்த 2 by x அவ்வளோதான். ஸோ இதை 2 ஸ்கொயர் வந்து 4 வரும். டிவைடட் பை x ஸ்கொயர்னா x ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு minus 1 is equal to 8 by x square minus 1 வரும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே x ஸ்கொயர் மேலே 8 minus x ஸ்கொயர். இதை equation number 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ ஃப்ரம் equation 1 and 2 ரெண்டுமே என்னது? unequal. f composite g not equal to g composite f. ஓகே, அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். f of x is equal to x plus 6 by 3. g of x is equal to 3 minus x.
So first f composite g find பண்றோம். That is f composite g of x is equal to f of g of x is equal to f of g of x க்கு பதிலா 3 minus x is equal to f of x formatல இருக்கு. So x plus 6 by 3. இப்போ x க்கு பதிலா 3 minus x plus 6 by 3. ஓகேயா? இப்போ என்ன வரும்? 9 minus x by 3. இது equation number 1. அடுத்து g composite f find பண்ணணும். That is g composite f of x is equal to g of f of x is equal to g of f of x க்கு பதிலா x plus 6 by 3 is equal to இது g of x ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ g of x என்ன 3 minus x னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 minus x க்கு பதிலா இந்த xல உள்ளதை போடணும். அதாவது x plus 6 by 3 ஓகேயா is equal to இப்போ LCM எடுக்கலாமா? LCM எடுத்தா கீழே 3 வரும். இது வந்து 3 3 is 9 மல்டிப்ளை பண்ணா minus x minus 6 னு வரும் is equal to 9 minus 6 வந்து என்னது 3 minus x by 3. இது equation number 2 g composite f. இப்போ from equation 1 and 2 both வந்து என்னது unequal. So f composite g not equal to g composite f. Okay, அடுத்து third subdivision. இங்கே f of x is equal to 3 plus x, g of x is equal to x minus 4. First f composite g of x find பண்ணணும். So f of g of x is equal to f of g of x க்கு பதிலா x minus 4. So f of x ஃபார்மேட்ல இருக்கு. f of x வந்து 3 plus x. So 3 plus x க்கு பதிலா இந்த x minus 4 is equal to x minus 1. Okay, equation number 1. இது வந்து f composite g. Next g composite f is equal to g of f of x is equal to g of f of x பதிலா 3 plus x is equal to இது g of x ஃபார்மேட்ல இருக்கு. g of x வந்து x minus 4. So x க்கு பதிலா 3 plus x. அங்க g of x ல உள்ள x க்கு பதிலா இந்த x போடணும். அடுத்து அங்க உள்ள minus 4 அப்படியே போடணும். So இது என்ன வரும் x minus 1 தான். இது equation number 2. இது g composite f. So equation 1 2 ரெண்டுமே x minus 1 தான். So ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. So from equation 1 and 2 g composite f is equal to f composite g. Okay. Next fifth subdivision, f of x is equal to 4x square minus 1 and g of x is equal to 1 plus x. சரியா? So f composite g of x first find பண்ணணும். That is f of g of x is equal to f of g of x பதிலா 1 plus x. So f of x ஃபார்மேட்ல இருக்கு. f of x வந்து 4x square minus 1. So 4 into x க்கு பதிலா 1 plus x. 1 plus x ஸ்கொயர்னால ஸ்கொயர் minus 1 is equal to 4 into இது a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. So a square plus b square plus 2 into ab minus 1. So 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 plus 4x square plus 8x minus 1 is equal to 4x square. First இது எழுதிக்கலாம் 4x square plus 8x plus 3. இது equation number 1. என்னது f composite g. Next g composite f of x is equal to g of f of x is equal to g of f of x பதிலா கொடுத்திருக்க 4x square minus 1 போடணும். இது g of x ஃபார்மேட்ல இருக்கு. g of x வந்து 1 plus x. So 1 plus அங்க உள்ள x க்கு பதிலா 4x square minus 1. ஓகே, plus 1 minus 1 cancel ஆயிரும். 4x square தான் கிடைக்குது. இது equation number 2. g composite f. So from equation 1 and 2 both are unequal. So f composite g not equal to g composite f. Okay. Next second sum, find the value of k such that f composite g is equal to g composite f. ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. Okay, second sumல k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க f composite g is equal to g composite f. இது ரெண்டுமே ஈக்குவலா வச்சுக்கிட்டு k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of x g of x கொடுத்திருக்காங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படினா
எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே ஃபைன் பண்ணி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து கேயோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ சின்ஸ் எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 6x மைனஸ் கே. அடுத்து இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா 3x ப்ளஸ் 2, அப்போ 3 இன்ட்டு இங்கே உள்ள எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸை போடணும். 6x மைனஸ் கே ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2. ஓகேயா? இது என்னது? எஃப் காம்போசிட் ஜி. டினோட் திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ஜி காம்போசிட் எஃப் ஃபைன் பண்ணணும். That is G composite f of x is equal to G of f of x is equal to G of f of x க்கு பதிலா கொடுத்திருக்க f of x 3x plus 2 is equal to the G of x ஃபார்மட்ல இருக்கு. G of x னா என்னது? 6x minus k. So 6 into x க்கு பதிலா இந்த 3x plus 2 அடுத்து minus k is equal to இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 18x plus 12 minus k. இது equation number 2. இது என்னது? G composite F. So both are equal னு கொடுத்திருக்காங்களா givenல, அதனால equation 1 equal to 2 since F composite G is equal to G composite F. இந்த மாதிரி கொடுத்திருக்கனால equation 1 2 ஐயும் equate பண்றோம். ஓகேயா? so equation 1 என்ன? 18x minus 3k plus 2 is equal to equation 2 என்ன? அதை இங்க எழுதிருங்க. 18x plus 12k sorry plus 12 minus k. so 18x உம் 18x உம் cancel ஆயிரும். k தான் நமக்கு வேணும், அது left hand side கொண்டு வரலாம். so இங்க already minus 3k இருக்கு, இந்த k inside வரும்போது plus k ன்னு வரும் is equal to இங்க already 12 இருக்கு, இந்த 2 on side போகும்போது minus 2. so subtract பண்ணா என்ன வரும்? minus 2k is equal to 10 ன்னு வரும். so k is equal to இந்த 2 இந்த சைட் போகும்போது by 2 ன்னு போகும் is equal to அடிச்சு கொடுத்தா minus 5. ஓகேயா? so k ஓட வேல்யூ minus 5. okay செகண்ட் சப்டிவிஷன் அதே தான், k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of x g of x கொடுத்திருக்காங்க. இது given condition அதே தான். so f composite g of x முதல்ல ஃபைண்ட் பண்றோம். so f of g of x is equal to f of g of x க்கு பதிலா என்னது? 4x plus 5. so 4x plus 5 அடுத்து f of x ஃபார்மட்ல இருக்கு. so f of x வந்து 2x minus k is equal to 2 into x க்கு பதிலா இந்த 4x plus 5 போடணும் minus k. so இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா 8x plus 10 minus k. equation number 1. the f composite g. next g composite f ஃபைண்ட் பண்ணணும். that is g composite g of f of x is equal to g of f of x க்கு பதிலா 2x minus k. இது g of x ஃபார்மட்ல இருக்கு. so 4x g of x வந்து 4x plus 5, அப்போ 4 into x க்கு பதிலா இந்த 2x minus k plus அந்த 5 போடணும். so உள்ள மல்டிப்ளை பண்ணா 8x minus 4k plus 5. இது g composite f. ஓகேயா? since f composite g is equal to g composite f given condition மாதிரி கொடுத்திருக்காங்க, அதனால equation 1 ஐயும் 2 ஐயும் equate பண்றோம். equation 1 equal to equation 2. equation 1 என்ன? 8x plus 10 minus k is equal to equation 2 வந்து 8x minus 4k plus 5. so 8x உம் 8x உம் cancel ஆயிரும், k left hand side கொண்டு வாங்க. so plus 4k ன்னு வரும். 4k இங்க already ஒரு minus k இருக்கு is equal to இங்க plus 5 10 அந்த சைடு போகும்போது minus 10. so subtract பண்ணா 3k is equal to minus 5 ன்னு வரும். so k தான் வேணும், 3 அந்த சைடு கொண்டு போயிட்டா minus 5 divided by 3 ன்னு வரும். okay third sumல f of x 2x minus 1 கொடுத்திருக்காங்க. g of x வந்து x plus 1 by 2 ன்னு கொடுத்திருக்காங்க. show that f composite g is equal to g composite f is equal to x. இது ரெண்டே ஃபைண்ட் பண்ணி ரெண்டுமே x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம first f composite g of x ஃபைண்ட் பண்ணுவோம். is equal to f of g of x is equal to f of g of x என்ன கொடுத்திருக்காங்க? x plus 1 by 2. ஓகேயா? is equal to இது f of x ஃபார்மட்ல இருக்கு. so f of x என்ன? 2x minus 1, அப்ப 2 into அந்த x க்கு பதிலா இத போடணும், x plus 1 by 2 minus 1. so இந்த 2க்கும் 2க்கும் cancel ஆயிருமா? அடுத்து இந்த plus 1க்கும் minus 1க்கும் cancel ஆயிரும்.
is equal to x. Equation number 1. என்னது f composite g. ஈஸியா வந்துச்சு பாத்தீங்களா x. அடுத்து இதே மாதிரி g composite f ஃபைண்ட் பண்ணணும். So g composite f of x is equal to g of f of x is equal to g of f of x க்கு பதிலா 2x minus 1 போடுறோம். is equal to இது g of x ஃபார்மட்ல இருக்கு. g of x வந்து x plus 1 by 2. So அங்க உள்ள x க்கு பதிலா இந்த 2x minus 1 போடணும். So 2x minus 1 அடுத்து plus 1 by 2. ஓகேயா? x plus 1 by 2. So plus 1 minus 1 cancel ஆயிரும். இந்த 2 2 cancel ஆயிரும் is equal to 2. இது equation number 2. இது என்னது? G composite F. Hence, so from equation 1 and 2, என்னது? F composite G is equal to G composite F is equal to என்னது? X தான் கிடைச்சிருக்கு. Sorry, இங்க X. is equal to X தான் கிடைச்சிருக்கு. Hence the proof. Okay. ஈஸியா இருக்கலாமா? Next, fourth sum. F of x கொடுத்திருக்காங்க. G of x கொடுத்திருக்காங்க. Find A if G composite F of A is equal to 1. இந்த கண்டிஷன் வச்சுட்டு நம்ம A யோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இங்க G composite F of A is equal to 1 கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம G composite F of x என்னன்னு ஃபைண்ட் பண்ணி அதுல x க்கு பதிலா A சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல இருந்து நம்ம A யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேயா? So G composite F of x முதல்ல ஃபைண்ட் பண்றோம். is equal to G of F of x is equal to G of f of x பதிலா என்னது? x square minus 1. So x square minus 1 is equal to இது G of x ஃபார்மட்ல இருக்கு. So G of x என்னன்னு பார்க்கணும். x minus 2 அங்க உள்ள x க்கு பதிலா இந்த x square minus 1 போடுறோம். அடுத்து இந்த minus 2 அப்படியே போடுறோம். is equal to x square minus 3. இப்போ நமக்கு G composite f of x என்ன கிடைச்சிருக்கு? x square minus 3. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Since G composite f of A is equal to 1 கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப x க்கு பதிலா A ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So G composite f of A is equal to A square minus 3 is equal to 1 கொடுத்திருக்காங்களா? அந்த 1 அப்படியே இங்க போட்டுக்கோங்க. So implies நமக்கு A தான் வேணும். So A மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு minus 3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். So 1 plus 3 ன்னு வரும். So A square is equal to 4 ன்னு வரும். அப்ப A என்ன வரும்? A is equal to இந்த பவர் உள்ள 2 அந்த சைடு போகும்போது 1 by 2 ன்னு வரும் இல்லையா? So 4 power 1 by 2 that is root 4. root 4 னா என்ன? plus or minus 2. So A யோட வேல்யூ என்னது? plus or minus 2. Next, fourth la second subdivision, find k if f of k is equal to 2k minus 1 and f composite f of k is equal to 5. சரி, அந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து k யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். சோ முதல்ல இத எடுத்துக்கலாமா? f composite f of k is equal to 5 given. இத எடுத்துக்கறோம். இத எப்படி எழுதலாம்? f of k எழுதலாமா? f of k is equal to 5. That is f of k னா என்ன? f of the f of k க்கு பதிலா என்ன போடலாம்? 2k minus 1 கொடுத்திருக்காங்கல, அத எழுதுங்க. இந்த f of k க்கு பதிலா என்ன போடலாம்? இந்த 2k minus 1 போடணும். So 2k minus 1 is equal to 5. இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? f of kங்கற ஃபார்மட்ல இருக்கா? k க்கு பதிலா 2k minus 1 இருக்கு. So இந்த f of k க்கு பதிலா என்ன போடலாம்? இந்த 2k minus 1 ஐ திரும்ப போடணும். So implies இப்போ என்ன கிடைச்சிருக்கு? f of 2k minus 1 is equal to 5 கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? f of kங்கற ஃபார்மட்ல இருக்கு. அப்போ f of k னா என்ன? 2k minus 1. அதல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. So 2 into இந்த k க்கு பதிலா இந்த 2k minus 1 அப்படியே போடணும். 2k minus 1 அடுத்து இந்த minus 1 அப்படியே எழுதணும் is equal to 5. So implies இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 4k minus 2 the minus 1 is equal to 5. Okay? So 4k நம்ம k தான் வேணும். So இந்த நம்பர்ஸ் எல்லாமே அந்த சைடு கொண்டு போயிட்டா is equal to 5. இது வந்து minus 3. minus 3 right hand side போகும்போது plus 3 ன்னு வரும். So is equal to 8. இப்போ 4k is equal to 8. அப்போ k என்ன வரும்? 8. இந்த 4 இங்க சைடு போகும்போது divided by 4. So அடிச்சு கொடுத்தா 2 வரும். அப்போ k is equal to 2. Okay?